ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுபிஜே விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்கலாமா? இன்றைக்கி கட்லட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு 2 ஸ்மாஷ் பண்ண பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு 2 ஆனியன்ஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நம்ம நீருக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் இதுவும் வந்துட்டு பாயில் பண்ணி தான் வச்சுருக்கேன். கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸு, இதுவும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், இதெல்லாம் நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். அப்புறம் வந்துட்டு இது மட்டன் மசாலா. அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சமாக நம்மளோட நீருக்கு ஏற்ப வந்துட்டு சால்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜீரகம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா பால் பண்ணி அண்ட் தென் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்லெட் ஷேப்புக்கு வந்துட்டு பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இது நல்லாவே வந்துட்டு நான் இந்த ஷேப்புக்கு வந்துட்டு நல்லா கொண்டு வந்துடணும். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப தின்னாக இருந்தது அப்படின்னா ஆயிலில் போடும்போது வந்துட்டு ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் திக்காக போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு மைதா ஃப்ளார் வந்துட்டு எடுத்து அதை வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் இதில் ஒரு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த கட்லெட் எடுக்கணும். இந்த ஏன் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் கட்லெட்டுக்கு. ஸோ எப்போ நம்ம பாயில் பண்ணி எடுக்கிறோமோ அப்போ நல்லா வெளியே வந்துட்டு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதனால தான் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நான் எல்லா இதுக்குமே வந்துட்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேனில் வந்துட்டு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் ஹாஃப் ஆயிலில் இருந்தாலே போதும். அண்ட் தென் இதை வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சிருக்கு கட்லெட். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க வந்துட்டு திருப்பி போட்டுட்ருக்கணும். ஸோ இது வந்துட்டு நல்லா வந்துட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலருக்கு வர வரைக்கும் நல்லா வந்துட்டு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவுமே அழகாகவே ரெடி ஆகிடும். இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கட்லெட். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.